மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் அண்ட் டின்னர். அதுவும் ஏர்லி டின்னர் தான். ஒரு 7:00 7:30க்குள்ளே உங்கள் டின்னரை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அதுவும் டின்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடபிள் பேஸ்டு ஒரு டின்னராக, ஒரு சூப் மாதிரி, ஒரு கஞ்சி மாதிரி, ஒரு ஃபில்லிங்காக இருக்கணும். பட் லோ கேலரிக்காக இருக்கணும். நிறைய அதில் வாட்டர் கண்டென்ட் வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான டின்னர் வந்து எடுத்துக்கோங்கன்றது தான் நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெயிட் லாஸில் மென்று சாப்பிட்றது. ஸோ இதை வந்து எத்தனை பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்றது ஒரு பெரிய கொஷின் மார்க். எல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றாங்க, ஸ்க்ரீன் பார்த்துட்டு சாப்பிட்றாங்க, டிவி பார்த்துட்டு சாப்பிட்றாங்க, பேசிட்டு சாப்பிட்றாங்க. பட் ஆயுர்வேதம் வந்து வெரி வெரி கிளியர் ஆன் தட் பாயிண்ட். நம்ம நல்லா மென்று சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வந்து செரிமானம் வந்து நல்லாயிருக்கும். நம்மளோட டைஜஷன் நல்லா இருந்தால் தான் நம்மளோட மெட்டபாலிசம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஐடியல் வெயிட்டில் இருப்போன்றது வந்து ஆயுர்வேதா பல இடத்துல வந்து எம்ஃபசைஸ் பண்ண ஒரு பாயிண்ட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து நல்லா மென்று சாப்பிட்ணும். தட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் வெயிட் லாஸ். ஸோ இப்போ லோ கேலரி டயட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, முதல்ல எல்லாரும் போய் கட் பண்ணுறது வந்து இந்த ரைஸுக்கு பதிலாக சப்பாத்தியை வந்து ஆல்டர்னேட்டிவாக சாப்பிட்றாங்க. நம்மளோட டயட்டில் வந்துட்டு ஆக்சுவலி எதுலலாம் அதிகமான கேலரிஸ் இருக்குது, எதெல்லாம் இதில் கட் பண்ணலாம்? கண்டிப்பாக வந்து ஃப்ரைடு ஃபுட்ஸுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பூரி, வடை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஹை கேலரி. ஸோ ஹை கேலரின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிலேருந்து வாங்கக்கூடிய ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, ப்ரிசர்வ்டு ஃபுட்ஸு இதிலலாம் அடிஷ்னல் சால்ட்ஸ் இருக்கும், சுகர்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ஹை கேலரிக்காக தான் வந்து இருக்கும்.